குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்குறோம். யூனிட் 2. நம்ம ஸ்ட்ரென்த் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அது 5000 பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 பேர் அதில் போயிட்டாங்க. எனக்குமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி குடுக்கலாமா? வேணாவா? வெளியே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுமோ? அப்படின்ட்டு. உங்கள நம்பி தான் நான் வந்து குடுத்துருக்கேன். தயவு செஞ்சு யாருக்காகவும் நீங்க வந்து ஷேர் பண்ணாதீங்க. இது வந்து என்ன மேம் இப்படி ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, அவங்க வந்து உங்களுக்கு வந்து காம்படிட்டரா ஆவாங்க. எல்லாரோட அந்த ஜாப வந்து தீர்மானிக்கிறது ஒரே ஒரு மார்க் தான். ஸோ, அதில வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 2 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன் யூனிட் 2 எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஓரளவுக்கு நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுலேருந்து மார்க்கும் அதிகமா கொஷின்ஸ் வர்றதுனால தான் இந்த யூனிட் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? யூனிட் 1 வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கும். நம்ம இத பார்த்துட்டு அத போனோம்னா, அத படிக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த யூனிட். சரி, ஓகே. நம்ம கிளாஸ்க்கு போலாம். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்க, பி தொகுதி தனிமங்கள். பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எத்தனை ஆர்பிட்டால் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து 3 ஆர்பிட்டால் ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு பாக்ஸுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். 6 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ண முடியும். அப்போ பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னா 3 ஆர்பிட்டாலை கொண்டிருக்கும் 6 எலக்ட்ரான்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆவர்த்தன அட்டவணை பீரியாடிக் டேபிள்ல வந்து பி தொகுதி தனிமங்கள் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா 13 to 18. அப்போ அந்த போரான் ஃபேமிலி டு நோபல் கேஸ் ஃபேமிலி வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? ஆவர்த்தன அட்டவணையில பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NS2 NP1-6. இதில் வந்து நான் பேசுறது மட்டும்தான் உங்களால் வந்து ஆடிபிளாக கேட்க முடியும். நீங்கள் பேசுறது எதுவும் கேட்க முடியாது. ஸோ நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு எதுனா டவுட் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே காமனாக வாய்ஸ் மெசேஜ் எப்போனாலும் போடலாம். நான் டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம டவுட் செக்ஷன் வச்சுக்கலாம். அதில் கிளியராக நீங்கள் என்னென்ன டவுட் அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட வெளிக்கூடு எலக்ட்ரான் அமைப்பு வந்து NS2 NP1-6. இப்போ NS2 ஏன் போடுறோன்றது நமக்கு சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கணும். பேசிக் கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு பேசிக்லேருந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னா ஒரு ஆர்பிட்டல் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்போ NS2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டல்ஸில் எஸ்ஸில் வந்து எப்பவுமே கம்பல்சரி 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகியிருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பியில் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து ஆல்டர் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் பியில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்டர் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா? அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பியில் வந்து எத்தனை பண்ணலாம்? 1லேருந்து 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ண முடியும். ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நிறைய பேர் இதை கூட உட்காந்து மனப்பாடம் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மாறுபற்ற ஆக்சிஜனேற்ற எண்ணெய் வந்து கொண்டு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 6 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எப்படின்னா மாற்றி மாற்றி ஃபில் பண்ண முடியும். ஸோ மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற எண்ணெய் வந்து இது கொண்டிருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ் ஆர்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நேர்மறை ஆக்சிஜனேற்ற எண்ணெய் தான் வந்து இது கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? இது வந்து ஃபில்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து என்ன பண்ண முடியும்? இங்கே என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு செகண்ட். இப்போ எஸ் ஆர்பிட்டல் வந்து நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? கண்டிப்பாக வந்து அது ஃபில் ஆகி தான் இருக்கும். எந்த காரணத்துக்காகவும் இது வந்து அன்பேர்டாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணிட்டோம்? ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டல் இது என்ன பண்ணும்? ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜாக தான் மாறும். ஓகேங்களா? அப்போ இந்த கான்செப்ட் வந்து தெரியணும். எப்போ வந்து ஆக்சிஜனேற்ற எண் வந்து நம்ம ப்ளஸ் போடுறோம், எப்போ வந்து மைனஸ் போடுறோம் அப்படின்றது தெரியணும். ப்ளஸ் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேங்களா? அப்போ 2லேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னா பாசிட்டிவ். அதே ஒரு எலக்ட்ரானை இருந்துட்டு நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணுது? 2 எலக்ட்ரானாக மாறுது அப்படின்னா இங்கே வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து நம்ம மைனஸ் போடணும். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து எஸ் ஆர்பிட்டலுக்கு என்னது?
ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் வந்து பி ஆர்பிட்டல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சம் இடத்துல வந்து பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் இங்க நமக்கு தெரியணும். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 15, 16 15, 16 அப்படின்னா நைட்ரஜன் ஃபேமிலி அண்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி வருது. அந்த ஃபேமிலி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து என்னது எதிர்மறை ஆக்சிஜனேஷன் நிலையை தான் கொண்டு இருக்கும். ஏன்னா நைட்ரஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆஃப் ஃபீல்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நைட்ரஜன் நம்ம பார்க்கும்போது 3 எலக்ட்ரான் ஆஃப் ஃபீல்டு எலக்ட்ரானாக வந்து நமக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணும், எலக்ட்ரானை வந்து இது வாங்கிக்கும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபேமிலிக்கு வந்து எப்பவுமே வந்து என்னது நெகட்டிவ் ஆக்சிஜனேஷன் நிலை இருக்கும். ஆக்சிஜனுக்கும் அதே தான் ஆஃப் ஃபீல்டு மேலே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சிஜன் நைட்ரஜன்னா இங்கே வந்து 5 ஃபில் ஆகும். இருங்க ஒரு நிமிஷம். நைட்ரஜன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப் ஃபீல்டாக இருக்கும். அதே வந்து ஆக்சிஜன் வரும்போது ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஒன்று சேர்ந்து வரும். அப்போ கூட எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணி வாங்கிட்டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் பார்க்கறதுக்கு தான் வந்து என்ன பண்ணும் ஆக்சிஜன் வந்து ட்ரை பண்ணும். ஸோ அது அதனால தான் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சிஜனேட்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த கான்செப்டில் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சு படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 17வது தொகுதி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலஜன் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸிலியாக வந்து என்ன பண்ணிடும் 8 எலக்ட்ரானாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது 7லேருந்து 1 வாங்கிக்கிச்சு இது என்ன பண்ணும் 8 எலக்ட்ரான் ரூலாக வந்து ஃபாலோ பண்ணி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே ஹாலஜன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மைனஸ் சார்ஜ் தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் இந்த ஹாலஜன்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்கும். ஏன்னா ஒன்று மட்டும்தான் தேவைப்படுது. அது ஈஸியாக என்ன பண்ணும் பக்கத்துல இருந்து இழுத்துக்க தான் ட்ரை பண்ணோம். ஸோ அதனால அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நிலையான ஒரு ஹேலைடை வந்து ஃபார்ம் பண்ணும். அது எது கூட கனெக்ட் ஆனாலுமே நிலையான ஹேலைடை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் அது ஒரு எலக்ட்ரானை வந்து ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணும் நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்பாக மாறும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன்ஸ்களுக்கு எப்பவுமே வந்து என்ன சொல்லியிருப்பேன் நான் -1 சார்ஜ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்களேன் NaCl HF ஹாலஜன் வந்து பார்த்திங்க ஹாலஜன் அப்படின்னாலே 7 தான். ஓகேங்களா? அதோட அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கும். அது வந்து ஃப்ளூரினாக இருந்தாலும் சரி, குளோரினாக இருந்தாலும் சரி, புரோமினாக இருந்தாலும் சரி, அயோடினாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒன்று தான் அதுக்கு வந்து என்ன பண்ணுது தேவைப்படுது. அப்போது வந்து சோடியம் ப்ளஸ் நம்ம போடுவோமா, அப்போ மைனஸ் போடுவோம். இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து இது வாங்கிக்கும். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணும் ஹைட்ரஜன் கிட்டேருந்து இது ஒன்று வாங்கிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன்ஸ்க்கு வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா -1. ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆட்டத்துக்கிட்ட என்ன பண்ணுது எலக்ட்ரானை வந்து இழுத்துக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து அதுக்கு மைனஸ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு தொகுதி இந்த இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் சைடில் இருக்கும். உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது நல்லா கிளியராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 13லேருந்து 18க்கு வந்து என்னென்ன நேம் இருக்குது. இங்கே வந்து அனதர் நேம் வந்து இம்பார்ட்டன்ட். இது அப்படியே 12th புக்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு தொகுதி 13ல் வந்து பாருங்கள் ஹைகோஜன்கள் மீன்ஸ் வந்து என்னது போரான் தொகுதியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐகோஜன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போரானில் ஏதோ ஒரு ஆட்டம் கொடுத்துட்டு இது என்ன தொகுதி பெயர்னு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் போட தெரியணும். அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் கீழே என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்றது தெரியணும். அப்போ 13 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் அப்படின்னு உங்களுக்கு மனப்பாடமாக சொல்ல தெரியணும். வித்து 13லேருந்து 18 வரைக்கும் போட தெரியணும். உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா எலமெண்ட்டும் படிக்க தேவையில்லை. எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா எஸ் தொகுதி கண்டிப்பாக படிக்கணும், பி தொகுதி படிக்கணும், டி தொகுதி படிக்கணும், எஃப் தொகுதியில் படிக்கணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா டி தொகுதி வந்து உங்களுக்கு கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃப் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எது எதை படிக்கணும்னு மட்டும் எஃப் தொகுதியில் சொல்கிறேன், அதை படிச்சுக்கோங்க. பி தொகுதி வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஆர்டர் ஆச்சுன்னா தெரியணும். ஓகேங்களா? அதனால் பார்த்துக்க எஸ் தொகுதி ஈஸி தான் நமக்கு. இன்பிட்வீனில் அந்த
பெருசா கட்டமா வரும் பாருங்க. அது பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 எலமெண்ட் என்னென்ன வருதுன்றத பார்த்துக்குங்க. இப்போ போரான் தொகுதியில ஏதோ ஒரு எலமெண்ட் குடுத்துட்டு, இது என்ன தொகுதி பெயர் அப்படின்னு கேட்டா, ஹைட்ரோஜன்கள் அப்படின்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு 14 அப்படின்னா டெட்ராஜன்கள். ஓகேங்களா? 14னா நான் முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேங்க. 4ன்னு வந்துச்சுன்னா நம்ம டெட்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெட்ராஜன்கள். சிலிக்கானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, வேலன்சி எது கேட்டாலும் 4 தான். ஸோ டெட்ராஜன்கள். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் தொகுதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ 5னுடையும் சால்கோஜன்கள் அப்படின்னா ஆக்சிஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன் எது குடுத்தாலும் உங்களுக்கு வந்து சால்கோஜன்கள் அப்படின்னு போட தெரியணும். நெக்ஸ்ட்டு 17 ஹாலஜன் தெரியும். 18னா மந்த வாயுக்கள். அப்போ தெரியாதது எதுன்றதை இங்கே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதோட எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எப்படி எழுதணுன்றது தெரியணும். இந்த கடைசி நம்பர் ஓகேங்களா, தொகுதி நம்பரில் கடைசி நம்பர் தான் அதோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பில் இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். அதே சேம் டைம் அதோட அதிகபட்ச ஆக்சிஜனேஷன் நிலையும் அதுதான். ஓகேங்களா, அதோட வேலன்ஸியும் அதே தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ பொதுவான அமைப்பில் பாருங்கள், இந்த 3 வச்சு தான் நம்ம போடுவோம். 3ன்றதுனால நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக எஸ்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், கம்பல்சரி 2 எலக்ட்ரான் போட்டுணும். இந்த இடத்துல வேலன்சி வந்து இருக்கவே கூடாது. சம்டைம்ஸ் வந்து டி ஆர்பிட்டலில் வரும்போது எக்ஸப்ஷனில் வந்து குரோமியம் காப்பரில் வந்து மாறும். ஆனால் இங்கே பி தொகுதியில் வந்து எந்த ஒரு எக்ஸப்ஷனும் கிடையாது. கண்டிப்பாக எஸ்ஸில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகுது. ஓகேங்களா, அப்போ வந்து 3 எலக்ட்ரான் வந்து போட்டு நமக்கு கான்ஃபிகரேஷன் இங்கே போட தெரியணும். அப்போ வரும் பாருங்கள், NS2 NP1 நெக்ஸ்ட்டு NP2. இந்த 4 எலக்ட்ரான் வந்து எஸ்ல 2 ஃபில் ஆகிடுச்சுன்னா பியில் 2 ஃபில் பண்ணணும். நைட்ரஜன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஸோ எண்ணில் எஸ்ஸில் 2 போச்சுன்னா பியில் வந்து மீதி 3 வரணும். அது மாதிரி இந்த உங்களுக்கு ஆர்டராக பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் இதோட வேலன்சி கேட்டாலும் இதே தான். ஓகேங்களா, அந்த இணைதிறன் எலக்ட்ரான் கேட்டாலும் இந்த ஆர்டரில் எது லாஸ்ட் நம்பர் வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேலன்சி. இப்போ 13 அப்படின்னா அதுதான் அதோட வேலன்சியும் அதுதான், அதிகபட்ச ஆக்சிடேஷன் நிலையும் அதுதான் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பிற ஆக்சிஜனேற்ற நிலை. இப்போ பிற ஆக்சிடேஷன் இல்லை, நம்ம ஹையஸ்ட்டு போட்டோம். அப்போ லோயஸ்ட் எப்படி போடலாம், வேறு எது மாதிரிலாம் போடலாம் அப்படின்றத இங்கே கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்கலாம். மீதிலாம் வந்து உங்களுக்கு போட்டு பார்க்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது 3த்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ இது 3த்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் இது 3த்துக்கு எப்படி போடுறதுன்னு பாருங்கள். போரானுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். எஸ் தொகுதியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ போரானுக்கு வந்து பிற ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. அந்த போரான் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே அதுதான். நெக்ஸ்ட்டு சிலிக்கான் தொகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, இந்த 2 மட்டும் ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த எஸ் தொகுதியும் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். அப்போ வந்து 2த்துக்கு இதை மட்டும் ரிமூவ் பண்ணால் பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. இதை 2த்தையும் சேர்த்து ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா +4 வந்து இங்கே நமக்கு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 15வது நைட்ரஜனுக்கு பாருங்கள். நைட்ரஜனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3 எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணுமா, இந்த 3 எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிட்டும் போடலாம். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிட்டா +3 அப்படின்னா 3 எலக்ட்ரான் வாங்கினா இது என்ன பண்ணும், பேராக வந்து 6 எலக்ட்ரானாக ஃபில் ஆகும். ஸோ -3ம் போடலாம். ஓகேங்களா, நைட்ரஜனுக்கு வந்து +3. இந்த 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண நம்ம என்ன போடுவோம், எம்டி பாக்ஸாக இப்படியும் மாறும். அப்படி இல்லைன்னா 6 எலக்ட்ரானும் 3 பாக்ஸில் என்ன பண்ணலாம், பேராக ஃபில் பண்ணி -3யும் போடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சால்கோஜன்கள் ஆக்சிஜன் தொகுதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 மட்டும் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த +2 வருது பாருங்கள், நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்படி தான் ஃபில் ஆகிருக்கும். ஓகே, 4 எலக்ட்ரான் வந்து
ஃபில் ஆகிருக்கும். இங்கே 4 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கா, 2 எலக்ட்ரானை வந்து நம்ம சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 இதுவாக மாற்றலாம். அப்போது -2 வந்து பாசிபிள். அதே இந்த 2 வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக தானே இருக்குது, இது வந்து பேராக இருக்குது, இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4ஐயும் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா. பி தொகுதியில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 2 எலக்ட்ரானை சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 6 எலக்ட்ரானாக வந்து ஸ்டேபிளாக மாறிடும். அப்படின்னலாம் இந்த லாஸ்ட்டு 2 எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு இங்கே போட தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்லாம் கடைசியில் வருது பாருங்கள், இது மட்டும் அப்படியே பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எல்லாத்தையும் சும்மா காமனாக போட்டுக்கலாம். அப்போ வந்து +4 +5 நெக்ஸ்ட்டு +6 அடுத்து வர்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. எப்படி வருதுன்றதை நம்ம இங்கே வந்து கண்டிப்பாக இது மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த டைமில் போயிட்டு நம்ம போட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. சம் கொஷின்ஸில் வந்து டேரெக்டாக நம்ம ஆன்சர் போட தெரியணும். அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். சம் பாயிண்ட்ஸ் மெமரி பண்ணி தான் ஆகணும். அதில் இதுவும் வந்து பாயிண்டில் வரும். நெக்ஸ்ட்டு பி தொகுதி தனிமங்களோட உலோக பண்பு வந்து பார்க்குறோம். உலோக பண்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது. ஓகேங்களா. மெட்டல் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெட்டலுக்கு மேலே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் தான் நம்ம மெட்டல்னே மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ வந்து அது ஒரு உலோக பண்பு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் தன்மையாக மாறுறதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உலோக பண்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. மெட்டாலிக் கேரக்டர் அது மீன்ஸ் வந்து அனதர் நேம் வந்து நேர்மின் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த நேர்மின் தன்மை வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றலை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். ஓகேங்களா. கேஸஸ் ஆட்டமாக இருக்கும். இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் ஆட்டமே பாசிட்டிவ் சார்ஜாக மாறுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்துடுது. அப்போ ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் மெட்டாலிக் கேரக்டர் கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து மெட்டாலிக் கேரக்டர் வந்து அயனியாக்கும் ஆற்றலை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பி தொகுதி தனிமங்களை வந்து காமனாக அயனைசேஷன் எனர்ஜி வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும். ஓகேங்களா. லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன பண்ணும் அதிகரிக்கும். மேலேருந்து கீழ் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். அந்த கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். மறந்துருந்தால் எழுதிக்கிங்க. இதில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். அப்போ மேலிருந்து கீழே வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து குறையுது. அயனைசேஷன் எனர்ஜி குறையுதுன்னா இங்கே இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அந்த ஆட்டம் வந்து என்ன பண்ணியிருக்கு, சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக வந்து அந்த எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். எலக்ட்ரானை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் அதோட உலோக பண்பு வந்து ஈஸியாக நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிடுது. ஓகே. இதுதான் இங்கே கான்செப்ட். நம்ம என்ன இப்போ சொல்கிறோம், மேலேருந்து கீழ் வரும்பொழுது அயனைசேஷன் எனர்ஜி வந்து குறையுது. ஓகேங்களா. குறையுது. என்ன ரீசன் அப்படின்னா சைஸ் வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ சைஸ் பெருசாக இருக்கும்போது எலக்ட்ரான் தூரமாக இருக்கும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து மெட்டாலிக் கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா. அப்படின்லாம் காமனாகவே வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேபிளில் வந்து டாப் டு பாட்டம் அது எந்த இது எடுத்துக்கிட்டாலுமே மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு ரீசன். பட் இதுவும் ஒரு ரீசன் தான். சைஸ் பெருசாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுது. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட்டு இந்த அட்டவணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது பகுதி லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் தான். ஓகேங்களா? இந்த போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து என்னது மெட்டாலிக் கேரக்டராக இருக்குது. மேற்பகுதியில் வந்து இருக்கிறது வந்து என்னது அந்த ஹாலஜன்ஸு, சல்ஃபர், சிலிக்கான்ஸு, மேலே ஆக்சிஜன், இதெல்லாமே என்னவா இருக்கும்? அலோகமாக இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு போரான் தொகுதி 13 தொகுதி நம்ம வந்து போரான் தொகுதின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா உலோக பண்பு கொண்டதாக இருக்கும் அந்த தொகுதி ஃபுல்லாக. ஆனால் போரான் ஆட்டம் மட்டும் நமக்கு வந்து என்ன இருக்கும்? மெட்டலாய்ட்ஸாக இருக்கும், உலோக போலியாக இருக்கும். இப்போ உலோக போலினா இங்கே என்ன நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். உலோக போலி அப்படின்னா சம் இடத்துல வந்து இது மெட்டலாகவும் கனெக்ட் பண்ணணும், சம் இடத்துல நான் மெட்டலாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ட் பண்ணும். அதுதான் வந்து உலோக போலி. 2 கேரக்டருமே அதுக்கு இருக்கும். பட் 2 கேரக்டருமே இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா நான் எலிமெண்ட்டு தான் நம்ம எடுத்துப்போம், நான் மெட்டலை தான் வந்து எடுத்துப்போம். ஓகே, அப்படின்னா அப்போ அலோகத்தை தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ போரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனி ஆரம் வந்து குறைவு. ஏன்னா மேலேயே இருக்குது போரான். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் வர வர சைஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ அயனி ஆரம் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். அப்போ வந்து மேலேருந்து கீழே வரும்போது இதுக்கு தான் அயனி ஆரம் வந்து அதிகம், இதுக்கு வந்து என்னது அயனி ஆரம் வந்து குறைவு. ஸோ அதை வச்சு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்ன சைஸாக இருக்கிறதுனால அதில் உள்ளே இருக்க அந்த மின்சுமைகள் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் ஒரே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் பெருசிய சைஸாக இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே தூரம் தூரமாக இருக்கலாம். இது கிட்ட இருக்கிறதுனால இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே புதஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அணுக்கரு மின்சுமை வந்து அதிகமாக இருக்கும் போரானுக்கு. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோக பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டல்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணணும்? கண்டக்ட் பண்ணணும். அதுதானே மெட்டல். ஆனால் இதில் வந்து எலக்ட்ரான்ஸுக்கு உள்ளே பொதிஞ்சு இருக்கிறதுனால அது தனியாக வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இதே வந்து பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும்? பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் அங்கே இங்கேன்னு தூரமாக இருக்கும். ஸோ ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ போரானால் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் வந்து ஸ்மால் சைஸ்ன்றது தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கோட கேரக்டர் வந்து நான் மெட்டல் கேரக்டரில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து போரான் 14வது தொகுதி சிலிக்கான் வர தொகுதி. ஓகேங்களா? இதில் கார்பன் இருக்கும். கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு தொகுதியில் இந்த எலமெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அலோகம் கேரக்டராக இருக்கும். இதில் கார்பனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோகமாக இருக்கும். சிலிக்கான், ஜெர்மனியம் வந்து உலோகப்போலி, மீன்ஸ் வந்து என்னது மெட்டலாய்ட்ஸ். இது வந்து மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும், அப்படின்னா நான் மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும். ஆனால் நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுறது நான் மெட்டலாவை தான் கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தொகுதி 15. தொகுதி 15ல் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து அலோகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்திங்களா? மேற்பகுதி இருக்கிறது எல்லாமே வந்து அலோகமாக இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆன்டிமனி. ஓகேங்களா? ஆன்டிமனிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலோகப்போலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தொகுதி 16ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோகமாக இருக்கும். தேலியம் வந்து உலோகப்போலியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவும் மறந்து போகுது அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் மேலே வருதான்னு பாருங்கள். மேலே வந்துருச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? அலோகம் அப்படின்னு போடலாம். கீழே வந்துச்சு அப்படின்னா மெட்டலாக இருக்கும். அப்படின்னா எது மெட்டலாய்ட்ஸ் மீன்ஸ் உலோகப்போலின்ற கான்செப்டும் நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தொகுதி 17, 18ல் அனைத்து தனிமங்களும் வந்து என்னது நமக்கு வந்து அலோகங்கள் தான். ஹாலஜன்ஸு, நோபல் கேஸ் எல்லாமே வந்து அலோகங்களாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க நோபல் கேஸஸ் எல்லாமே என்னது நம்மளுக்கு அலோகங்களாக இருக்குது. இன்கேஸ் மெட்டலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இரும்பு பட்டா கூட என்ன பண்ணிடும்? அது வந்து அந்த ஹீட்டு சம்திங் சூரியன்கிட்ட இருந்து வர ஒளிகள்லாம் வந்து மெட்டலாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே இன்னும் என்ன பண்ணும்? அதிகமான ஒரு வெப்பத்தை வந்து கொடுக்கும். ஸோ அயனியாக்கும் என்தால்பி. அடுத்த டாபிக் வந்து அயனியாக்கும் என்தால்பி.
முன்னாடியே பார்த்த ஒரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி தான் வந்து நம்ம வந்து அயனியாக்கும் எனர்ஜி அப்படின்னா அயனியாக்கும் என்தால்பி ஷார்ட்டாக வந்து ஐன்னு போடுவோம். அட்டவணையிலேருந்து மேலேருந்து கீழே வர வர பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்னது அப்படின்னா குறையும். அதே வந்து அணு ஆரம் வந்து என்ன பண்ணும், அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு தொகுதி 13ல் போரான் டு அலுமினியம் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறையுது. அது மீன்ஸ் மேலேருந்து கீழே வர்றது தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அலுமினியத்துலேருந்து தேலியம் போகும்போது சின்னதாக கொஞ்சம் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ரேஞ்சில் தான் வந்து குறையும். ஓகேங்களா, இங்கே வந்து சடனாக நிறைய வேல்யூஸ் வந்து குறையும். ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக குறையும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஷீல்டிங் எஃபெக்ட், திரை மறைவு விளைவு கொண்ட டிஎஃப் எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால தான் இந்த சிறிதளவு மாறுபாட்டுக்கான ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி இங்கே கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன இது இருக்குன்னா நம்மளுக்கு வந்து திரை மறைவு விளைவான டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள் இருக்கிறது தான் இதுக்கு ரீசன் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட்டு தொகுதி 14ல் கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து அலோகம் தான். நெக்ஸ்ட்டு சிலிக்கன், ஜெர்மனியம் வந்து உலோக போலி, டின்னு லெட் அப்போ கீழே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து என்னது உலோகமாக வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வகையான பிணைப்புகளை வந்து ஏற்படுத்தும். நம்மளுக்கு தெரியும் லீனியராகவும் கனெக்ட் ஆகும், பிரிட்ஜாகவும் கனெக்ட் ஆகும், கேட்னிசேஷனாகவும் வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கார்பன் வந்து பல வகையான பிணைப்புகளை வந்து ஏற்படுது. அது வந்து சேம் ஆட்டமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆட்டமாகவும் இருக்கலாம். அதுதான் இங்கே கான்செப்ட். இப்போ வந்து சிசியாக இருக்கலாம், சிஓவாகவும் இருக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் ஆட்டத்து கூடயும் அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா. கார்பன் மற்றொரு அணுவுடனோ அல்லது மற்ற அணுக்களும் நீண்ட சங்கிலி தொடர்பு. கார்பன் அப்படின்னாலே செயின் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, அது அந்த நேமுக்கு தான் என்ன சொல்லணும்னா கேட்னிசேஷன் கேரக்டர் இருக்குது. எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா கார்பனுக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஆர்டர் கூட பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் விட பார்த்திங்க அப்படின்னா கார்பனுக்கு தான் வந்து கேட்னிசேஷன் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கேட்னிசேஷன் கேரக்டர் வந்து 14வது தொகுதியிலையும் 15வது தொகுதியிலையும் தான் ப்ரெசென்ட் ஆகும். 14வது தொகுதியில் கார்பனுக்கு வந்து அதிகமாக இருக்கும், 15வது தொகுதியில் வந்து நைட்ரஜனுக்கு வந்து இருக்கும். ஆனால் கார்பன், நைட்ரஜன் ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பனுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, கார்பனுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும் கேட்னிசேஷன் கேரக்டர். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அது வந்து சேம் ஆட்டமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆட்டமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அதோட கேஸஸ் கொடுத்துருப்பாங்க. நைட்ரஜன் கேஸு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கேஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. நைட்ரஜன் கேஸ் வந்து இப்போ இதே ஈரணு மூலக்கூறுன்னு சொல்லணும். ரெண்டு கூட வந்து 2 ஆட்டம் கனெக்டட் ஆகிருக்கு. ஸோ ஈரணு மூலக்கூறு இது வந்து டயாகாந்த தன்மை. நான் எப்படி ஈஸியாக வந்து டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் கண்டுபிடிக்கிறது நான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஈஸியாக அப்படியே ஒரே லைனில் பார்த்துமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஷார்ட்கட் இருக்குது. நான் அதை சொல்லிக் கொடுக்குறப்போ இங்கே வந்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இப்போ கூட சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து பேராமேக்னெட்டிக் தான். ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம எலக்ட்ரானை வந்து டோட்டல் பண்ணணும். ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா டயாமேக்னெட்டிக். ஓகேங்களா, ஆட் நம்பர் அப்படின்னா பேராமேக்னெட்டிக், ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் நோட்ஸ் வந்ததுக்கப்புறம் நோட்ஸில் சைடில் கூட என்ன எழுதிக்கிங்க. ஆனால் ஈவன் நம்பரில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸில் 10, 16 வந்துச்சு அப்படின்னா மேலே டச் ஆகுது. 10, 16 வந்துச்சுன்னா மட்டும் இது வந்து என்ன பண்ணும், பேராமேக்னெட்டிக் நேச்சரை வந்துடும். ஓகேங்களா, அப்போது இங்கே பாருங்கள், நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈவன் நம்பரில் தான் வரும். ஓகேங்களா, 7 வந்து பார்த்தீங்கன்னா 7, 7 14 வந்துடும். ஸோ ஈவன் நம்பர் டயாமேக்னெட்டிக். அதே ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 8 × 8 வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து 16 தான். ஆனால் ஈவன் நம்பராக இருந்தாலும் ஆக்சிஜனுக்கு வந்து என்னது அப்படின்னா பேராமேக்னெட்டிக் இருக்கும். ஓகேங்களா, அப்போது ஈவன் நம்பருக்கு எக்ஸப்ஷன் நம்ம என்ன சொன்னால் 10, 16 ஈவன் நம்பராக இருந்தாலும் இது வந்து என்னது நம்மளுக்கு வந்து பேராமேக்னெட்டிக் தான். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எல்லா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இது வந்து பொருந்தும். அப்போ நைட்ரஜன் வந்து ஈரணு மூலக்கூறு வாயுவாக இருந்தாலும் நமக்கு வந்து டயகாந்த தன்மையாக கொண்டு இருக்குது. ஆக்சிஜன் வந்து ஈரணு மூலக்கூறுனா கீழே வந்து 2 டைம்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறது தான். ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கேஸ் வந்து பேராமேக்னெட்டிக். அது நம்மளுக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நைட்ரஜன் கொடுத்ததுனால நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும். ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும். எப்படி பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து அதிகம். ஓகேங்களா? ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ ஹைட்ரஜன் பிணைப்பை வந்து உருவாக்கும். அந்த கான்செப்ட் இங்கே வந்து நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஃப்ளூரின் ஹாலஜன்ஸில் வர்றது. ஃப்ளூரினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும். இப்போ காமனாக ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ காமனாக ஹைட்ரஜன் பாண்ட் என்ன சொல்லுவோம், கூட வந்து ஹைட்ரஜன் வந்து கனெக்டடாக இருக்கும். அப்படி தானே? கூட வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து ஆக்சிஜனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஹாலஜன்ஸ். எந்த ஹாலஜனாக சிம்பிள் வந்து X+ போடுவோம். இப்போ எது இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டை உருவாக்கும். இப்போ ஹைட்ரஜன் பாண்ட் எந்த கண்டிஷனை உருவாக்கும் அப்படின்னா அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை 2 ஆட்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஹைட்ரஜன் பிணைப்பை வந்து நமக்கு இங்கே உருவாக்கும். அப்போ வந்து குரூப் 17 வந்து ஹாலஜன்ஸ் வந்து அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பிணைப்பை வந்து உருவாக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளூரின் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஃப்ளூரினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 சார்ஜ் வரும். இங்கே வந்து நான் +1ன்னு போட்டிருப்பேன். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மற்றவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 +3 +5 +7 ஆக்சிஜன் ஸ்டேட்டை வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி 5 7 நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஹாலஜன்ஸ்க்கு வந்து ஒரு வேலன்சி போட்டு நம்மளுக்கு வந்து நோபல் கேஸாக கனெக்டட் ஆகின்னு சொன்னீங்களே. ஆனால் இங்கே வந்து ஏன் +5 +7லாம் வருது அப்படின்னா கூட கனெக்டட் ஆகிற ஆட்டத்தை பொறுத்து அதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், IF7 அப்படிலாம் வந்து ICl5A அது மாதிரி வந்து ஹாலஜன்ஸ் கூட அது கூட அட்டாச் ஆகும் போது அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த ஃப்ளூரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஹாலஜன்ஸ் கூட கனெக்ட் ஆனாலுமே இது வந்து அன்ஸ்டேபிள் மாலிகுலாக மாறிடும். ஃப்ளூரின் வந்து நிறைய டைம்ஸ் அது கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது, அன்ஸ்டேபிள். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூரின் மட்டும் எப்போவுமே ஒன்று மட்டும்தான் வாங்கிக்கும். ஃப்ளூரின் வந்து எப்பயுமே ஒன்று மட்டும்தான் வாங்கிக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ் வந்து தாங்கிட்டே இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு அது கூட போய் என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃப்ளூரின் மட்டும் ஏன் கனெக்ட் பண்ணாது அப்படின்னா ஒரே ரீசன், அதிக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான். அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து ஃப்ளூரினுக்கு வந்து அதிகம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகேங்களா? இப்போ ஃப்ளூரினுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது எப்பயுமே வந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது என்ன பண்ணிடும், ஸ்டேபிளாக போய் உட்காந்துக்கும். மீதி எல்லாமே வந்து அதுக்கிட்ட எலக்ட்ரானை கொடுத்தாலும் நான் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுறேன் அப்படின்னு போயிட்டு இன்வால்வ் ஆகும். அதனால இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின் வந்து வலிமை மிக்க ஒரு ஆக்சிஜனேற்ற காரணி. ஆக்சிஜன் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா வலிமை மிக்கதாக மாற்றும். அதிக வினைத்திறன் கொண்ட தனிமமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகம். வேக்கண்ட் வந்து எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குன்னு என்ன பண்ணும், ஈஸியாக வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து வாங்கிட்டு என்ன பண்ணிடும், ஸ்டேபிளாக போயிட்டு உட்காந்துக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலிமை மிக்க ஆக்சிஜனேற்ற காரணியாக வந்து நமக்கு இருக்குது. அதிக வினைத்திறன் மிக்கதாகவும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்னர் பேர் எஃபெக்ட். இதே நம்ம ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். இன்னர் பேர் எஃபெக்ட் அப்படின்னா அது மேலே இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கும். பட் ஆனால் அது ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகாமல் மறைஞ்சிருந்து அடுத்த வர எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் பண்ணுறது தான் வந்து இன்னர் பேர் எஃபெக்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து பின்னாடி இருக்கும். இதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். தொகுதி 13 வந்து போரான்லேருந்து கீழே போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியர் ஆட்டம், அதோட சைஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஹெவியர் ஆட்டம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது
+3ல இருந்து +1க்கு வந்து போகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த தொகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போரான் தொகுதியில போகும். அப்ப மேல இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, +3 வந்து மோர் ஸ்டேபிள். கீழ இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, +1 வந்து மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்து கேட்டிருக்கலாங்க. அலுமினியத்துக்கு வந்து எது அதிக நிலைப்புத்தன்மைனா, மேலே இருக்கிறதுக்கு +3 வந்து மேலே இருக்கும். போரான், அலுமினியம் வந்து மேலே இருக்கு. அப்போ +3 வந்து இங்கே மோர் ஸ்டேபிள். டேலியம் வந்து கீழே இருக்கும். அப்போ வந்து -1 வந்து இங்கே மோர் ஸ்டேபிள். +1 வந்து இங்கே மோர் ஸ்டேபிள். இப்போ கொஷின் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. தாலியம் +1 வந்து அதிக நிலைப்புத்தன்மையாக இருக்கும். தாலியம் 3+ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான நிலைப்புத்தன்மை இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிதைவடைஞ்சு நம்மளுக்கு வந்து குளோரின் கேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருது. ஓகேங்களா? அதனால அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் வந்து இருக்குது. ஏன் வந்து தாலியம் வந்து குறைவான ஆக்சிஜனேஷன் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னா, அதில் இருக்க NP எலக்ட்ரான்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது தான் ரீசன். ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, NP எலக்ட்ரான்கள் வந்து ரியாக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது தான் வந்து கேலியம் வந்து +1ல் இருக்கிறதுக்கான ரீசன். அப்போ வந்து இங்கே S ஆர்பிட்டல்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்தத்தன்மையாக இருக்கும். ரியாக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகவே ஆகாது. அது மீன்ஸ் வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் போட்டு மறைச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் கவர்தன்மை. எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்னா போரான் டு அலுமினியம் போகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். ஏன்னா கீழ் நோக்கி வருது இல்லை, ஸோ குறையுது. போரான் டு அலுமினியம் போக போக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையுது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலியத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தொகுதி 14 இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து குறையுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸப்ஷன் வந்து 13வது தொகுதியும் 14வது தொகுதியிலையும் இருக்குது. ஆனால் மற்ற தொகுதிகள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிடுது, மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக குறைஞ்சிருது. ஆனால் ரெண்டுத்துக்கும் பாருங்கள் 13ல் வந்து அலுமினியத்து வரைக்கும் குறைஞ்சி கேலியத்துக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து எலக்ட்ரான் கவர் தன்மைன்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. போரான், அலுமினியம், கேலியம், அப்புறம் இண்டியம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மேலேருந்து டேரெக்டாக குறைஞ்சி வந்துருச்சு, அப்போ போரானுக்கு தான் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்க கூடாது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு போரானுக்கு போட்டுருங்க, அலுமினியத்துக்கு போட்டு இங்கே வந்து கேலியம், இண்டியம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், இந்த ஆர்டரை வந்து அப்படியே மாற்றி எழுதணும். ஓகேங்களா? அப்போ பார்த்துக்குங்க. தொகுதி 14 இதே மாதிரி தான் குறைஞ்சி என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. மற்ற தொகுதிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுது, குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் தனிமங்களின் முரண்பட்ட அந்த பண்புகள் இருக்குது. எப்பவுமே நான் சொன்ன பற்றியா, ஃபஸ்ட்டு இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து நான் மெட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அப்படி தான் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து அப்படி இருக்கிறதுக்கு அதில் ஃபஸ்ட்டு தனிமத்தோட உருவளவு வந்து குறைவாக இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கிறது, ப்ளஸ் வந்து அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது ஒரு ரீசன். அப்போ வந்து உருவளவு வந்து குறைவாக இருக்கிறது ஒரு ரீசன், அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கிறது ஒரு ரீசன், அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை இருக்கிறதும் ஒரு ரீசன், நெக்ஸ்ட்டு வந்து வெளிக்கூட்டில் டி ஆர்பிட்டல் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 13வது தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரான் வந்து உலோகப்போலி, மற்றவை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலோகங்கள் அப்படின்ட்டு வரும். நம்ம இந்த ஒரு பேஜ் மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து அலோட்ரோப்ஸ் வந்து அப்போ பார்த்துக்கலாம், அடுத்த கிளாஸில் கூட பார்த்துக்கலாம். செகண்ட் இது வந்து பாருங்கள், போரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
போரான் வந்து 13வது தொகுதியா இருந்தாலும், 14வது தொகுதியில இருக்கிற சிலிக்கான் கூட அதோட ஒரே மாரி கேரக்டர் வந்து லைட்டா வந்து பொருந்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, டயகோனல் ரிலேஷன்ஷிப்ல பொருந்தி இருக்கு. போரானும், சிலிக்கானும் 2த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, டயகோனல் ரிலேஷன்ஷிப். டயகோனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, மூளைவிட்ட தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். மூளைவிட்ட தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்ல வந்து ஈஸியா படிச்சுக்கங்க. டயகோனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் 2த்துக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு போரான் ஆக்சைடும், சிலிக்கான் ஆக்சைடும் வந்து அமில பண்பு இருக்கு. இங்க வந்து 2 கான்செப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லூயிஸ் ஆசிட் இருக்கு. அதனால வந்து அமில பண்பு. அப்போ போரானுக்கு வந்து நம்ம லூயிஸ் ஆசிட்ன்னு சொல்லுவோம். ஆனா சிலிக்கானுக்கு வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனா இங்க நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வாட்டர்ல வந்து கரைக்கும்போது அமில பண்பை வந்து குடுக்குறது. அத வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அமில பண்புன்னு சொல்றோம். எத சொல்றோன்றத ஞாபகம் வச்சுக்கணும். போரானும், சிலிக்கானும். இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் சொல்லிட்டு வராங்க. ஞாபகம் வச்சுங்க. போரான், கார்பனுக்கு அப்புறம் சிலிக்கான இங்க சொல்றாங்க. அப்ப போரான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, 2ம் டயகோனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதே மாரி போரானும், சிலிக்கானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமில பண்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி போரானும், சிலிக்கானும் வந்து பார்த்தீங்கன்னா, நீரார் பகுக்கும் பொழுது நமக்கு வந்து சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகளை வந்து உருவாக்குகிறது. ஆனா, பிஎஃப் தவிர பிஎஃப்3 நான் வந்து இந்த எஃப்3 எப்பவுமே சொல்லிட்டேன். எது கூடமே மேக்ஸிமம் இன்வால்வ் ஆகாது. இன்வால்வ் ஆனா ஃபாஸ்டர் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி அந்த ரியாக்ஷன் வந்து முடிச்சுக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ பிஎஃப்3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்விரண்டின் ஹாலைடுகள் வந்து நீரார் பகுக்கும் அடையும்போது மீதி எல்லாமே நமக்கு வந்து சகப்பிணைப்பு கொடுக்கும். பிஎஃப் தவிர மீதி எல்லாமே வந்து நமக்கு சகப்பிணைப்பு கொடுக்கும். அப்போ எக்ஸப்ஷன் வந்து இங்கே பிஎஃப்3 அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மந்த ஜோடி விளைவில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னர் பேர் எஃபெக்ட்னாலே NS எலக்ட்ரான் வந்து ஈடுபடாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல் வந்து இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி வர வர இருக்கிற அந்த உலோகங்கள் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, NS2 எலக்ட்ரான்ஸ் வந்து பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ NS2 எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபடலை அப்படின்னாலே அதுக்கு என்ன பேர்? இன்னர் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஹெவியர் டிரான்சிஷன் மெட்டல் எல்லாமே வந்து மெட்டலாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இன்னர் பேர் எஃபெக்ட். இன்னர் பேர் எஃபெக்ட்னா நமக்கு வந்து NS2 எலக்ட்ரான் வந்து பிணைப்பில் ஈடுபடலை அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் தொகுதி 14, 15, 16 ஓகேங்களா? கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் தொகுதி தனிமங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அலோட்ரோப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதில் மேக்ஸிமம் எது அப்படின்னா 14வது தொகுதி கார்பன் ஃபேமிலி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து அலோட்ரோப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நம்ம நடத்துனதை வந்து சும்மா ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வர்றதுக்குள்ளே ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.